எப்படி பார்க்குறீங்க இந்த பாதிப்புகள்? அதில் நீங்கள் உங்கள் கட்சி களத்தில் இருக்குது அரசினுடைய செயல்பாடுகள், இதை எப்படி பார்க்குறீங்க? முதலில் நான் சார்ந்திருக்கிற இந்த என்னுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு 7 இன்னுயிரை நாங்கள் இந்த இயற்கை பேரிடரில் இழந்திருக்கிறோம். அந்த இழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் எங்களுடைய பொதுச் செயலாளர் சார்பிலேயும் ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய ஆன்மா இறைவன் திருவடியில் நிழலாற வேண்டும் என்றும் வேண்டுகிறேன். அதற்கு முன்பாக நம்முடைய தலைப்பு வீசி அடித்த வெஞ்சால் புயல் சரியானது. அதற்கு பிறகு வெள்ளத்தில் மிதக்கும் வட மாவட்டங்கள் அதுவும் சரியானது. விமர்சிக்கும் எதிர்க்கட்சியினுடைய வேலை அதுதான். களத்தில் முதலமைச்சர் இருக்கிறார். ஆனால் அவருக்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவரும் களத்தில் சென்றிருக்கிறார். இன்றைக்கு ஊத்தங்கரையிலே அவர் தான் முதலில் சென்றிருக்கிறார். களத்தில் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் என்று சொன்னிருந்தால் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தது. களத்தில் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர், நன்றி. நிச்சயமாக சவாலான மீட்பு பணித்தான். காரணம், அரசாங்கம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். காரணம், ஒரு 5 மாதங்களுக்கு முன்பாக இயற்கை ஆர்வலர் சமூக போராளி அண்ணன் யானை ராஜேந்திரன் ஒரு வழக்கு தொடுக்கிறார் உயர்நீதிமன்றத்தில். திருவண்ணாமலை மலையை சுற்றி ஆக்கிரமிப்புகள் நிறைய இருக்கிறது, நிறைய குளங்கள் காணாமல் போயிருக்கிறது, நிலத்தை சுற்றி இருக்கிற அந்த மலையை சுற்றி இருக்கிற ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று ஒரு வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசன் தலைமையிலான ஒரு குழுவை அமைக்கிறது. அந்த குழு நில இடங்களுக்கு சென்று பார்வையிடுகிறது. இடங்களை கண்டறிகிறார்கள், இன்னும் குளங்கள் காணாமல் போயிருக்கிறது, இந்த இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்று. அதன் மீது உரிய நடவடிக்கை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் எடுத்திருந்தது என்று சொன்னால் இந்த இன்னுயிர் இழப்பை தவிர்த்திருக்கலாம். ஒன்று. இரண்டாவது, மலையில் பெய்யக்கூடிய அந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்கிற முறையில் மலையில் பெய்யக்கூடிய அந்த மழை நீரானது திருவண்ணாமலையில் சக்தி தேட்டர் பக்கத்தில் ஒரு ரோடு வரும், அந்த வழியாக வெளியே இறங்கும். அதற்கு பிறகு முளைப்பாரி தீர்த்தம் என்று ஒரு குளம் இருக்கிறது, அந்த குளத்தின் வழியாக வரும். இந்த 2 பகுதிகளிலே வரக்கூடிய அந்த மழைநீர் பெரிய தெரு வழியாக வந்து கீழ்நாத்தூர் ஏரிக்கு சென்று அந்த ஏரியிலிருந்து அடுத்தடுத்து செல்லக்கூடியது தான் இதான் எங்கள் டோபோகிராஃபிக்கல் அந்த திருவண்ணாமலையை பொறுத்தவரையில். இன்றைக்கு அந்த பகுதிகளிலே ஆக்கிரமிப்புகள் அதிகம் செய்யப்பட்டதன் காரணமாக அந்த வழிந்து வரக்கூடிய அந்த மழைநீர் வேறு பகுதிகளை மடைமாற்றியதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த இவ்வளவு பெரிய ஒரு மண் சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. சனிக்கிழமை 17 சென்டிமீட்டர் மழை பெய்கிறது, ஞாயிற்றுக்கிழமை 22 சென்டிமீட்டர் மழை பெய்கிறது. அப்போ 17 சென்டிமீட்டர் பெய்த மழையிலே முழுவதுமாக அந்த மழை ஊறி இருக்கிறது. அதற்கு அடுத்த நாள் பெய்த அந்த மழையின் காரணமாக அங்கு மண் அரிப்பு, மண் சரிவு ஏற்படுகிறது. நான் அந்த சிறுவயதிலிருந்து அந்த மலையை பார்த்ததன் அடிப்படையில் இன்றைக்கு நான் பார்த்த போது இருந்த மரங்கள் அந்த மலையிலே இன்றைக்கு இல்லை.